ரஞ்சித், ஸ்கிரீன் விசிபிளா இருக்கா? விசிபிளா இருக்கு சார். ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. குட் மோதிகர் மார்னிங். என்னுடைய பேர் வேல்முருகன். இன்னைக்கு நாம பார்க்க போற செஷன் என்னன்னு பார்த்தோம்னா பாதை எரிச்சல். இப்போ இந்த மாதிரி இது எதுக்கு இன்னைக்கு எடுக்க ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அநேக பேருக்கு வீட்டுக்கு ஒருத்தருக்குன்னு கூட வச்சுக்கலாம் இந்த மாதிரி பிரச்சனைகளால கஷ்டப்படுறாங்க. ஸோ இன்னைக்கு மோதிக்கீரைல இதுவும் நம்ம இந்த பாதை எரிச்சலுக்கு இதன் மூலம் நமக்கு எதுவும் தீர்வு இருக்கா மோதிக்கீரை மூலமா அப்படிங்கிறது இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ரைட். இன்னைக்கு இந்த பாதை எரிச்சல் அப்படின்னா என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு பேர் வந்து பெரிபெரல் நீரோபதி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பெரிபெரல் நீரோபதி அப்படின்னா என்னன்னா, இந்த மூளை, இந்த முதுகுத்தண்டு, இந்த மாதிரி இதுல இருக்க நரம்புகளை தவிர்த்து மற்ற கை கால் உள்ள நரம்புகள் சேதமடைஞ்சு அதனால வந்து புற நரம்பு கோளாறு அப்படிங்கிறது ஏற்படுது. சரி, இது முக்கியமா பாத்தீங்கன்னா பாதத்தில் உள்ள நரம்புகள் மற்றும் அந்த இரத்த நாளங்கள் அந்த மாதிரி இது சேதமடைகிறதுனால அந்த ரத்த ஓட்டம் தடைபட்டு இதனால என்ன ஆகுது, பாதை எரிச்சல் வந்து ஏற்படுது. சரி, இதுக்கு முக்கியமான காரணங்கள் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துடலாம். அதிமுக்கிய காரணம் என்ன சொல்றாங்கன்னா, அதிகம் பேருக்கு, உதாரணத்துக்கு ஒரு 70% பேருக்கு இந்தியாவில் வந்து பாதை எரிச்சல் முக்கிய காரணம் என்னன்னா சர்க்கரை நோய் அப்படிங்கிற சொல்றாங்க. இந்த சர்க்கரை நோய், இப்போ உதாரணத்துக்கு பாதை எரிச்சல் இருந்துச்சு அப்படின்னா முதல்ல வந்து சுகர் டெஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படிம்பாங்க. சுகர் டெஸ்ட் வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். புதுசா போய் டயபெட்டிஸ் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்றதுக்காண்டி பார்த்தா ஒரு 3 டெஸ்ட் வந்து நாம பண்ணிக்கலாம். ஃபாஸ்டிங்ல ஃபாஸ்டிங்ல 100க்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா, ஃபாஸ்டிங்ல வந்து எதுவுமே சாப்பிடாம ஒரு 8 மணி நேரம் எதுவுமே சாப்பிடாம நம்ம போய் செக் பண்றப்ப 100க்கு கீழே இருந்துச்சுன்னா அவங்களுக்கு சுகர் கிடையாது. ப்ரீ டயபெட்டிக், சுகர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது ஒரு 100ல இருந்து 125க்குள்ள இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு அந்த டயபெட்டிஸ் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குன்னு அர்த்தம். இப்ப 125க்கு 126க்கு மேல அப்படி இருக்குன்னா அவங்களுக்கு டயபெட்டிக் வந்திருக்குன்னு அர்த்தம். இந்த போஸ்ட் பிராண்டியல் அப்படிங்கிற அந்த டெஸ்ட் பண்ணிக்கலாம். அது எப்படின்னா, சாப்பிட்டு 2 மணி நேரம் கழிச்சு, உதாரணத்துக்கு ஒரு சிலதுல என்ன செய்வாங்க அப்படின்னா, நான் சாப்பிடல, சாப்பாடு கொண்டு வரல, அப்படியே வந்துட்டேன் அப்படின்னா ஃபாஸ்டிங் இது முடிச்சுட்டு சாப்பிட்றதுக்கு என்ன செய்வாங்கன்னா, சுகர் வந்து ஒரு 1/2 டம்ளர் தண்ணியில சுகர் ஒரு 2 ஸ்பூனை போட்டு அவங்க கொடுப்பாங்க. அதை சாப்பிட்டு முடிச்சோன்னா அந்த சுகர் சாப்பிட ஆரம்பிச்சதுல இருந்து 2 மணி நேரத்துல டெஸ்ட் எடுப்பாங்க. இது 140க்கு கீழே இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து சுகர் கிடையாது, நார்மல். 140ல இருந்து 200க்குள்ள 199க்குள்ள இருக்குன்னா அவங்களுக்கு டயபெட்டிக் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம். 200க்கு மேல இருக்கு அப்படின்னா அவங்க டயபெட்டிக்ல இருக்காங்கன்னு அர்த்தம். அடுத்து பாத்தீங்கன்னா HbA1c, இது சுகர் இருக்கவங்களுக்கு முக்கியமா இதை டெஸ்ட் பண்ணுவாங்க. சுகர் இல்லாதவங்களும் நாம செக் பண்ணிக்கலாம். இது என்ன டெஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ஹீமோகுளோபின் டெஸ்ட் அப்படிம்பாங்க. இது ஒரு 3 மாசத்துக்கு ஒருக்கா இதை ஆவரேஜ் வந்து செக் பண்ணுவாங்க. இது எப்படின்னா, ஏன் 3 மாசத்துக்கு ஒருக்கா செக் பண்ணோம்னா, இப்ப நம்மளுடைய ரத்த சிவப்பணுக்கள் அதனுடைய ஆயுட்காலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 3ல இருந்து 4 மாதம். ஸோ அப்போ இந்த பிளட் சுகர் வந்து அந்த ரத்த சிவப்பணுக்கள்ல வந்து ஒட்டிட்டு இருக்கும். அப்போ அது அழிஞ்சு முழுமையா வெளியில வந்தா தான் அவங்களுக்கு கரெக்டான சுகர் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதுக்காகத்தான் இது என்ன செய்வாங்க, HbA1c அப்படிங்கிற டெஸ்ட் வந்து இப்போ பார்க்குறாங்க. இதுல வந்து சுகர் நார்மலா இருக்கா, இல்ல சுகர் இருக்கா, இல்ல சுகர் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கான்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்படி என்ன அளவுகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, 5.7க்கு கீழே இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு வந்து நார்மல், சுகர் பேஷண்ட் கிடையாது. 5.7ல இருந்து 6.4 வரைக்கும் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு ப்ரீ டயபெட்டிக், சுகருக்கு வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு அர்த்தம். 6.5க்கு மேல இருக்கு அப்படின்னா அவங்க வந்து சுகர் பேஷண்ட். ஸோ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நாம டெஸ்ட் பண்ணிட்டு நாமளே வந்து நமக்கு சுகர் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அப்படிங்கிறதுக்காக தான் இந்த அட்டவணை உங்களுக்கு நான் கொடுக்குறேன். இது தெரிஞ்சுக்கணும். ரைட். இந்த கால் எரிச்சல், இந்த பாத எரிச்சலுக்கு இந்த சுகர் மட்டும்தான் காரணமா
அப்படின்னா கிடையாதுங்க. இதை தாண்டி எனக்கு சுகரே இல்லை, ஆனால் கால் பாத எரிச்சல் இருக்கு அப்படின்னு சொல்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அப்போ அவங்க என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள், என்னென்ன மாதிரியான காரணங்களால அவங்களுக்கு அந்த கால் எரிச்சல் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் சொல்ற நம்ம பார்த்தோம் டயபெட்டிஸ் மெலிட்டியஸ் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். டயபெட்டிஸ் சுகர் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி வரும். இல்லை பெரிய டயாபெட்டிக் இருந்தாலும் நம்ம வரும் அப்படின்னு பார்த்தோம். இல்லை அப்படின்னு என்ன ஆகுன்னா ஆட்டோ இம்யூன் டிசீஸ், தன்னுடல் தாக்கு நோய் அப்படிம்பாங்க. அது வெளியில இருந்து ஒரு கிருமி வருது அப்படின்னா அது வந்து நமக்கு உதவக்கூடிய கிருமியா இருந்தாலும் இது வந்து அது என்ன செய்யும், உள்ள இருக்க கிருமிகள் பயந்து போய் நம்மளை தாக்க வர்ற கிருமி தான் சொல்லி அழிச்சிடும். இந்த மாதிரி நிறைய உள்ள நடக்கும். ஸோ இதுக்கு பேர் தான் ஆட்டோஇம்யூன் டிசீஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா ரொமட்டாய்டு டிசீஸ். ரொமட்டாய்டு வந்து கீழ்வாதம் அந்த மாதிரி உள்ள பிரச்சனைகள். அடுத்து பார்த்தா சார்கோட் மேரி டூ டிசீஸ் அப்படிம்பாங்க. இது வந்து என்ன சொன்னா சிஎம்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னன்னா புறநரம்புகள் பாதிக்கும் ஒரு பரம்பரை மரபு கோளாறுகளின் குழு அப்படின்னு சொல்லுவாங்க. இது கால்களில் வந்து தசை பலவீனம், தசை அளவு குறைவு இந்த மாதிரி ஆகியவற்றை ஏற்படுத்துவதால் நமக்கு பாதை எரிச்சல் ஏற்படுதுமாங்க. ஜெனட்டிக் டிசீஸ், மரபணு கோளாறுனாலையும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் அப்படின்றாங்க. அடுத்து இன்னொன்று என்ன சொல்றாங்க, நெர்வ் என்ட்ராப்மெண்ட் சிண்ட்ரம் அப்படின்றாங்க. நெர்வ் என்ட்ராப்மெண்ட் சிண்ட்ரம் அப்படின்னா என்னன்னா நரம்பு சுருக்க நோய்க்குறி இல்லைன்னா நரம்பு அழுத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இமேஜ்ல. இந்த திசுக்கள் வந்து நரம்புகள் மீது வந்து அழுத்துவதால் ஏற்படக்கூடியதான் இந்த மாதிரி பிரச்சனை. ஸோ இது வந்து ஊசி குத்துற மாதிரி டிங்கிலிங் சொல்லுவாங்க. ஊசி குத்துற மாதிரி அந்த பாதங்கள் எரிச்சல் இருக்கும். ஸோ என்ன எதனால அப்படின்னா இந்த நரம்பு போய் அதை அழுத்துறதுனால நரம்பு டேமேஜ் ஆகி அந்த நரம்புக்கு மேல உள்ள அது ஒரு ஷீல்டு மாதிரி இருக்கும். அந்த ஷீல்டு வந்து தேஞ்சு போய் எல்லாம் இது பண்றதுனால அதை அழுத்துறதுனால அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு. இப்ப நம்ம இதுல எல்லாத்தையும் பார்த்ததுல நம்ம முக்கியமா என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா எல்லாமே நெர்வ்ஸ் தான். நெர்வ்ஸ் ப்ராப்ளம் வந்துட்டாலே, நரம்பு பிரச்சனை வந்துட்டாலே இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து அதிகமாகுதுன்னு பார்த்தோம். இதை தாண்டி என்ன மாதிரி எல்லாம் இருக்கும், ஹைப்போதைராய்டு இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பாதை எரிச்சல் அதிகமா இருக்கும் அப்படின்றாங்க. ஹைப்போதைராய்டு தைராய்டு சுரப்பி ரொம்ப குறைவா சுரக்கிறது, அந்த மாதிரி இருந்தாலும் அந்த பிரச்சனை வரும். அதிகமான மது பழக்கம் இருந்தாலும் நெர்வ்ஸ் டேமேஜ் ஆகி இந்த மாதிரி பிரச்சனைகள் வருன்றாங்க. லிவர் கிட்னி பாதிப்பு இருந்தாலும் கால் பாதை எரிச்சல் இருக்கும். இது எல்லாத்துக்குமே மெயினா என்ன காரணம், என்ன காரணம் அப்படின்னா எல்லாத்துக்குமே சத்து குறைபாடு தாங்க காரணம். இப்ப பொதுவா வந்து கால் எரிச்சல் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்றவங்க இந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம். காலை வந்து உட்கார்றப்ப என்ன ஆகுன்னா கீழே தொங்க விடாம கால் நமக்கு மேல தூக்கி கொஞ்ச நேரம் வச்சுட்டு அந்த சர்க்குலேஷன் வர்ற மாதிரி நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னாலும் நமக்கு அந்த பாத எரிச்சல் குறையும்பாங்க. தினசரி 2 வேளை குளிர்ந்த நீர்ல ஒரு 15 நிமிஷம் காலை வச்சிருந்து இருந்தாலும் பொதுவாக இதெல்லாம் செய்யலாம் அப்படின்ற மாதிரி ஒரு இது சொல்றேன். மெயினா வந்து இது எல்லாத்துக்குமே வரணும் சத்து குறைபாடு தான். ஏன்னா நமக்கு அந்த டெஃபிஷியன்சி, நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி வந்து நம்ம சரி பண்ணிட்டோம் அப்படின்னாலே இந்த மாதிரி கால் எரிச்சல் அப்படிங்கிறது நமக்கு வந்து வராது அப்படின்றாங்க. அப்ப எந்த மாதிரியான சத்து குறைபாடெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா விட்டமின் B12 உணவுகள், விட்டமின் B1, B3, B6 நிறைந்த உணவுகள், இது போக ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைந்த உணவுகள், சர்க்கரையை கட்டுப்படுத்தக்கூடிய உணவு. ஸோ இந்த மாதிரி குறைபாடுகள் இருந்துச்சுன்னா கண்டிப்பா நமக்கு அந்த கால் பாதை எரிச்சல் இருக்கும் அப்படிங்கிறத சொல்றாங்க. இப்போ விட்டமின் B12 உணவுகள் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா நாம விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ்ல உள்ள எல்லாமே அந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த கால் பாதை எரிச்சல் வந்து நம்ம தவிர்க்க முடியும் அப்படிங்கிற சொல்றாங்க. இப்ப அதுக்கு தான் மோதிக்கர் வந்து சூப்பரா நமக்கு தந்திருக்காங்க விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ். ஸோ இதை வந்து நம்ம இதை எடுத்துட்டோம்னா நல்லா இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 8 டிஃபரெண்ட் விட்டமின்ஸ் வந்து இதுல கொடுத்துருக்குறாங்க. இது என்னென்னம்னா நமக்கு விட்டமின் அந்த பி காம்ப்ளெக்ஸ் குடும்பத்தில் உள்ள எல்லா விட்டமின்ஸும் நமக்கு இதுல கொடுத்துருக்குறாங்க. இதுல எல்லாமே நமக்கு வர்றதுனால தாராளமா இதை எடுத்துக்கிறதுனால கால் பாதை எரிச்சல் நாம வந்து தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ உதாரணத்துக்கு விட்டமின் B1 அது வந்து என்னது தயாமின், விட்டமின் B2 ரிபோஃப்ளவின், விட்டமின் B3 அப்படிங்கிறது என்னதுன்னா நியாசின், விட்டமின் B5 பேண்டாத்தெனிக் ஆசிட், விட்டமின் B5 பைரிடாக்சின், விட்டமின் B6 B7 பயோட்டின், விட்டமின் B9 ஃபோலேட் ஃபோலிக் ஆசிட், விட்டமின் B12 கோபாலன். இதுல நமக்கு அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க, தேவையானது விட்டமின் B1, B3, B6, B12.
இப்ப அது எல்லாமே இதுல சேர்ந்துருக்கு. இந்த விட்டமின் B1 B2 B3 B6 B12 இந்த 4 காம்ப்ளெக்ஸ் வந்து இதுதான் இது டெபிசியன்சினாலதான் கால் பாத எரிச்சல் வருதுன்றாங்க. ஸோ இந்த 4மே என்ன பண்ணுது அப்படின்னா எல்லாமே நீரோ சரி பண்ணக்கூடிய இதுதான். இப்போ உதாரணத்துக்கு விட்டமின் B1 எடுத்துட்டோம்னா சப்போர்ட்ஸ் நெர்வ் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத மெயினா கொடுக்குறாங்க. இது வந்து ஃபுட்டை வந்து அப்படியே நமக்கு எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணி கொடுக்குது. ப்ளஸ் என்ன செய்யுது பார்த்தீங்கன்னா நெர்வ்ஸ் ஃபங்க்ஷன் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணுதுன்னு அர்த்தம். அதே மாதிரி விட்டமின் B3 நியாசின் என்ன பண்ணுதுன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா நீரோ சிஸ்டத்தை வந்து நமக்கு நல்லா ஃபங்க்ஷன் பண்ணி கொடுக்குது. ஸோ நீரோ சிஸ்டமே நல்லா ஃபங்க்ஷன் பண்ணி கொடுக்குறதுனால என்ன ஆகுன்னா டைஜஸ்ட்டுக்கு நல்லா இருக்கு, ஸ்கின் ஹெல்த்து நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. அடுத்து B6ங்கிறது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா பைரிடாக்சின். இந்த பைரிடாக்சினும் பார்த்தீங்கன்னா அந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர் வந்து நமக்கு சரி பண்ணி இது எல்லாமே அந்த நரம்புகள் சம்பந்தப்பட்ட இந்த விட்டமின். ஸோ நெர்வ்ஸ் சரி பண்ணிட்டோம் அப்படின்னா நரம்புகள் சரி பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு மெயினானதே வந்து அதை தான் சொல்றாங்க. இது போக பார்த்தீங்கன்னா டைல்ஸ் போட்ட வீட்டில் அதுவும் ஒரு மெயினான காரணம் அந்த பாதை எரிச்சலுக்கு. ஏன்னா அந்த டைல்ஸில் உள்ள கெமிக்கல்ஸ் வந்து அது ஒரு சிலருக்கு வந்து ஒவ்வாமை அலர்ஜி ஏற்படுத்தி அந்த மாதிரி பாதை எரிச்சலை அதிகம் உண்டு பண்றது அப்படிங்கிறது நாம பார்க்குறோம். ஸோ அவங்களாம் என்ன செய்யலாம், தற்காப்பு முறைக்கு என்ன செய்யலாம், உள்ளே வந்து நல்லா சாஃப்டான செப்பல் போட்டு உள்ளே வீட்டுக்குள்ளேயே அவங்க நடந்துக்கலாம். அப்படி இருக்கிறப்ப அந்த பாதை எரிச்சலை வந்து அவங்க தவிர்க்க முடியும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ரெமடியா இருந்து நம்ம பார்க்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன சொல்றாங்க, அது ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அப்படிங்கறத எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம கிரீன் டீ வந்து எடுத்துக்கலாம். இதுல வந்து பவர்ஃபுல்லான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு. ஒன்று இதை எடுத்துக்கலாம், இல்லை அப்படின்னா நாம இன்டலெக்ட். இதுலயும் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு 3 ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்காங்க, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு. இது கூட சேர்ந்து நிறைய நமக்கு வந்து விட்டமின் சி, சிட்ரஸ் பயோப்ளனட்ஸ், அதாவது அசிகுலர் செரி எக்ஸாட் அப்படிங்கிறத எல்லாம் இன்ஜூஷனால் அப்படிங்கிற ஒரு சூப்பரான சத்து கொடுத்துருக்குறாங்க. நம்ம ஏற்கனவே இதை பத்தி நிறைய நம்ம பார்த்துக்கிறோம். ஸோ இதெல்லாம் எடுக்கிறப்ப நமக்கு நான் சாய்ஸஸ் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா கிரீன் டீ, நமக்கு இன்டலெக்ட், இல்லை அப்படின்னா நோனி ஜூஸ். நான்லாம் இங்கே எங்கள் ஊரில் உள்ளவங்களுக்கு கிராமம்னா அவங்களுக்கு பாதை எரிச்சல் இருந்துச்சு. ஆக்சுவலாக வந்து அவங்களுக்கு சுகர் கிடையாது. ஸோ அப்போ வந்து ஏதோ ஒரு வகையில் அவங்க நெர்வ்ஸ் வந்து பாதிக்கப்பட்டதுனால ஏன் அப்படின்னா அவங்க ஸ்மோக் அதிகமாக பண்ணுவாங்க. எனக்கு அண்ணாச்சி முறை தான் வேணும். அவரு என் கூட படிச்சவர் தான். அவர் வந்து அதிகமா வந்து ஸ்மோக் பண்றது மூலமா அவங்களுக்கு கால் பாதரிச்சல் கீழே வைக்க முடியாது. அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு இருந்தது. இந்த நோனி ஜூஸ் வந்து அந்த சமயத்துல நான் வந்து இது வந்திருந்தது. அந்த சமயத்துல நான் இது மட்டும்தான் கூட நான் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தேன். ஸோ இதை அவங்க எடுக்க என்ன ஆகுன்னா அவங்க வந்து இதை வந்து ரொம்ப நம்ம கரெக்டா எடுத்தாப்ல. அதை நான் பார்த்துருந்தேன். அப்ப இதை எடுக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்களுக்கு ஒரு 5 பாட்டில் 6 பாட்டில் எடுத்தாங்க. கம்ப்ளீட்டா வந்து அந்த பாதை எரிச்சல் 2ஆம் மாசம் அவங்க எடுக்கிறப்ப வந்து ரொம்ப வெகுவா குறைஞ்சிருச்சு. 6 மாசம் எடுக்கிறப்ப கம்ப்ளீட்டா அந்த பிரச்சனை இல்லை. இப்ப அந்த மாதிரி பிரச்சனை எதுவும் இல்லாம நல்லா இருக்கிறாங்க, ஆரோக்கியம். ஸோ சப்போஸ் யாருக்காவது சுகர் இருக்குன்னா அவங்களுக்கு அந்த சுகரை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய உணவுகளை எடுத்துக்கிட்டாலும் நமக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனை வராம தவிர்க்க முடியும். ஏன்னா நம்ம முதலே பார்த்தோம், சுகர் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அவன் கண்ட்ரோல் இல்லாம இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். ஏன் அப்படின்னா என்னதான் இங்கிலீஷ் மெடிசன் சுகருக்கு எடுத்தாலும் நம்ம வந்து எப்படியாவது ஒண்ணு சுகர் கூடியிருக்கு இல்லைன்னா குறைஞ்சது இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து நிறைய நம்ம பார்க்கிறோம். இப்போ வெளியில உள்ள இங்கிலீஷ் மெடிசன் வந்து எடுக்கலாமா வேணாமா அப்படிங்கிறது வேற இது. ஏன்னா இதை எல்லாருமே வந்து மேக்சிமம் வந்து சுகருக்கு வந்து இது மெடிசன் வந்து எடுக்க ஆரம்பிச்சவங்க தாராளமா எடுக்கட்டும். அதை அந்த மெடிசின் மூலமா இங்கிலீஷ் மெடிசின் மூலமா அது கண்ட்ரோல் ஆகுதா அப்படின்னா கேள்விக்குறிதான். ஏன் அப்படின்னா எத்தனை பேர் இங்கிலீஷ் மெடிசின் எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அப்படி இருந்தும் வந்து அவங்க விரல்ல ஆரம்பிச்சு கால் வரைக்கும் வந்து அவங்க ரிமூவ் பண்ண வேண்டிய அவசியம் வந்து வந்துடுது. அது ஏன்னு தெரியல. ஸோ அதை வந்து நம்ம நியூட்ரிஷன்ஸ் மூலமா அவங்களுக்கு அந்த மாதிரி பெரிய பிரச்சனைகள் வராம அந்த சுகரை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய நம்ம சப்ளிமெண்டரி ஃபுட்டு வந்து நம்ம கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி கொடுக்குறப்ப நமக்கு கால் பாதி இடத்துல இருந்தாலும் அவங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா சரியா போயிடும். ஸோ நமக்கு அதுல என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சூப்பராக கொடுத்துருக்குறாங்க. நவாப்பழமும் பாதாவும் சேர்ந்த ஜூஸ், கறியில ஜாமுன் ஜூஸ் கொடுத்துருக்குறாங்க. இது கொடுக்குறப்ப பார்த்தீங்கன்னா ஏன்னா நாம வந்து எல்லா காலமும் வந்து நவாப்பழம் நமக்கு கிடைக்குமா பாவக்காய் கிடைக்குமா அப்படிங்கிறது சொல்ல முடியாது. ஸோ தாராளமா நம்ம அந்த ஜூஸ் கொடுக்கறது மூலமா நல்லா வந்து அவங்க வந்து சுகர் வந்து அவங்க கண்ட்ரோல் பண்ணிக்கிற முடியும். ஸோ இது போக நமக்கு வந்து குளுக்கோஸ்கள் ரொம்ப அருமையா வந்து கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா புரோக்கோலியில இருந்து என்ன கொடுத்துருக்குறாங்க, குரோமியம்
குரோமியம் பைகோலினேட் அப்படிங்கிறது இது வந்து புரோக்கோலி அப்படிங்கிற அந்த பச்சை காய்கறிகள் வந்து இந்த இது எடுத்துருக்காங்க. சின்னமாம் லவங்கப்பட்டை இதுல எடுத்து கொடுத்துருக்காங்க. அடுத்து ஃபெனுகிரிக் வெந்தயம், வெந்தயத்தை வந்து நம்ம இதுல blend பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து பிட்டர்கார்ட் பாகற்காய். ஸோ இது வந்து இதுல சேர்த்துருக்காங்க. அப்போ நம்மளுடைய கரிலா ஜாமுன் ஜூஸும் இந்த குளுக்கோ ஹெல்த் எடுக்கிறப்ப அவங்க சுகரை பத்தின பயம் எதுவுமே நமக்கு வேண்டியதில்லை. ஸோ இதெல்லாம் நம்ம எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிற முறையை வந்து நாம சொல்லிடுவோம். இப்போ நம்ம பார்த்த மாதிரி இதை விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் எப்படி இருக்குன்னா காலைக்கும் நைட்டுக்கும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் இது காலைக்கு நைட்டுக்கும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் வந்து எடுத்துக்கலாம். கிரீன் டீ வந்து எப்பயெல்லாம் வந்து நமக்கு டீ குடிக்கணும் அப்படின்னு தோணுதோ, ஏன்னா டீ அதிகமா வந்து வெளியில அந்த மாதிரி எடுக்கிறாங்க. டீ குடிக்கணும்னு எப்பயெல்லாம் தோணுதோ அப்பயெல்லாம் இந்த கிரீன் டீ எடுத்துக்கலாம். இந்த கிரீன் டீ எப்படி எடுத்துக்கலாம்னா தண்ணி வந்து நல்லா கொதிக்கிற ஸ்டேஜ்ல இறக்கிடணும். கொதிக்க விடணும்னு அவசியம் கிடையாது. தண்ணி வந்து நல்லா ஹீட்டா இருந்தா போதும். ஸோ அதுல வந்து ஒரு பவுல்ஸ் போட்டோம் அப்படின்னா நல்லா இது மாதிரி எசன்ஸ் நல்லா இறங்கியிருக்கும். ஸோ லைட்டா அவங்க ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம அப்படியே பிளைனா நான் குடிச்சுக்குவேன் அப்படிங்கிறவங்க தாராளமா குடிச்சுக்கலாம். இல்லை அரை எலுமிச்சம்பழம் லெமன் வந்து பிழிஞ்சு சாப்பிட்டோம்னா இன்னும் நல்லா இருக்கும். தேன் இதுல கலந்துட்டுன்னா இது இன்னும் இதனுடைய பவர்ஃபுல் வந்து இன்னும் கூடுதல். ஸோ எப்படினாலும் நம்ம எடுத்துக்கலாம். யாருக்கு எப்படி பிரியுமோ அப்படி நம்ம தாராளமா எடுத்துக்கலாம். இப்போ காலைல 11 மணிக்கு எனக்கு டீ குடிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னா எனக்கு தாராளமா கிரீன் டீ எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஈவினிங் வந்து ஒரு 4 மணிக்கு டீ குடிக்கிறதுக்கு பதிலாக நம்ம கிரீன் டீ எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா மேக்ஸிமம் டீ அவாய்ட் பண்ணிட்டு நம்ம கிரீன் டீ எடுக்கிறது ரொம்ப 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 அவங்களுக்கு பயனை தரும். அடுத்தது இந்த இன்டலெக்ட். இந்த இன்டலெக்ட் வந்து 30 கேப்சூல்ஸ் இருக்கும். இது வந்து காலையில எம்டி ஸ்டமக்ல காலையில எடுத்துக்கலாம். 2 வேளைக்கு எடுக்கிறவங்க எடுத்துக்கிடலாம். இல்லை நான் காலைக்கு மட்டும் போதும் அப்படின்னு நினைக்கிறோம், காலையில மட்டும் தாராளமா அவங்க எடுத்துக்கணும். நோனி ஜூஸ் எப்படி எடுக்கணும் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். எம்டி ஸ்டமக்ல எடுக்கணும். புதுசா எடுக்கிறவங்க ஒரு 10 ml வந்து 1 வீக் வந்து ஒரு வாரம் 10 ml, அதுக்கப்புறம் நம்ம எவ்வளவு நாள் 30 ml அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஒன்று அவ்வளவு இதெல்லாம் எடுக்க 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 நமக்குள்ள ஏகப்பட்ட வேற ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் அதுவும் சேர்ந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்கா நமக்கு குறைஞ்சிரும். அதனால தாராளமா மௌனி ஜூஸ் எடுக்கிறவங்க இது மட்டும் இல்லை, கால் பாத எரிச்சல் மட்டும் இல்லை, தேவையில்லாத பிரச்சனைகள் எது இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்கா சரியா போயிடும். பாருங்க இதுல எவ்வளவு பிரச்சனைகள் வந்து சரி பண்ணிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏன்னா இது கால் பாதிரிச்சல் அப்படிங்கிற பர்டிகுலரா நம்ம அதுக்கு மட்டும் கொடுக்குறோம்னா இது ரொம்ப சூப்பரான நல்ல ரெமெடி. தாராளமா நீங்க இதை ரெக்கமெண்ட் பண்ணலாம். அதே மாதிரி இது எப்படி எடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது காலையில எம்டி ஸ்டமக் தான். கரிலா ஜாமுன் ஜூஸ் ஒரு மூடி ஜூஸ் எடுத்துட்டு ஒரு மணி தண்ணி குடிச்சுக்கலாம். இல்ல ரெண்டையும் தண்ணியும் இந்த ஜூஸையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கூட தாராளமா எடுத்துக்கலாம். அதே மாதிரி இது வந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு டேப்லெட், சாயந்தரம் நைட் வந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு டேப்லெட். இது தாராளமா எடுக்கிறப்ப சுகர் கண்ட்ரோல் பண்றதுக்கு இந்த ரெண்டு வந்து நீங்க தாராளமா எடுக்கணும். அதனால நம்மகிட்ட உள்ள எல்லாமே பாத்தீங்கன்னா சைவேதி ப்ராடக்ட் தான். எதுவுமே வந்து மருந்து கிடையாது. சரிங்களா? சப்போஸ் இப்ப சுகர் இருக்கு அப்படின்னா சுகர் அவங்களுடைய ஏற்கனவே எடுத்துக்கிட்டு இருக்க எந்த மருந்து எடுத்துக்கிட்டு இருந்தாலும் சரி அதை அவங்க நிப்பாட்ட தேவையில்லை. அதை எடுத்துக்கலாம். அதுக்கும் நாம கொடுக்குற இந்த சப்ளிமெண்ட்டுக்கும் சம்பந்தம் கிடையாது. இது சாப்பாட்டுல கிடைக்காத அத்தியாவசிய சத்துக்களை இது கொடுக்கக்கூடியதுதான். ஸோ வந்து அந்த மாதிரி யாருக்குமே நீங்க இதை ரெக்கமெண்ட் பண்றீங்கன்னா அவங்க ஏற்கனவே எடுத்துட்டு இருக்க எந்த மாதிரி மருந்து இருந்தாலும் அதை வந்து நீங்க ஸ்டாப் பண்ண சொல்ல வேண்டாம். தாராளம் எடுத்துட்டு இருக்கட்டும். நம்மளுடைய கரில ஜாமுன் ஜூஸும் குளுக்கோகளுக்கும் வந்து அவங்க எடுத்துக்கிட்டு இருக்கப்ப அவங்களுக்கா வந்து உடம்பு ரொம்ப நல்லா தெரியுது அப்படின்னா அவங்க ஏற்கனவே எடுத்துட்டு இருக்க மருந்துகளை நிப்பாட்டி கொள்ளலாம். நாமளா வந்து நிப்பாட்ட எதுக்கும் உங்களுக்கு வந்து சொல்ல தேவையில்லை. ஸோ அதனால இந்த மாதிரி நிறைய நம்மகிட்ட உள்ள ரெமடிஸ் வந்து இருக்கு. ஒன்னொன்னுக்கும் இருக்கு. போன தடவை பார்த்தீங்கன்னா போன வாரம் என்ன பார்த்தீங்கன்னா குதிங்கால் வலி அந்த மாதிரி இதை பார்த்தோம். ஸோ அதுக்கு இந்த மாதிரி நல்ல ரெமடிஸ் வந்து கொடுத்துருந்தோம். இப்போ இந்த வாரம் பாத எரிச்சலுக்கு இந்த மாதிரி சொல்லியிருக்கோம். ஸோ ஒவ்வொரு வாரமும் புதுசா ஏதாவது நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்றதுக்காண்டி கேட்கறப்பட்டு நான் இதை வந்து எடுத்து கொடுக்குறேன். தாராளமா இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு கரெக்டான இதை கொடுங்க, நல்லா வந்து சரியாகும். நான் ஒன்று வந்து ஒரு 3 மாசத்துக்கு ஒருக்கா செலக்ட் பண்ணி ஏதாவது ஒன்று எடுத்துக்கிடுவோம். 1 3 3 தான் நான் ஏற்கனவே சொல்லிட்டே இருப்பேன்.
நல்லதை சாப்பிடணும், இந்த சாப்பிட்டது ஜீரணமாகணும், அந்த ஜீரணமான கழிவுகள் வந்து வெளியில போகணும். ஸோ இந்த மூணுக்கும் நமக்கு என்ன தேவையோ இந்த ஒரு 3 மாசத்துக்கு வரைக்கும் நம்ம ரொட்டீனா எடுப்போம். எடுக்கிறப்ப நமக்கு எந்த விதமான உபாதைகளும் வராம நம்மளுடைய ஆயுள் வரைக்கும் நம்ம ஆரோக்கியமா வாழ முடியும். ஏன் அப்படின்னா நாமெல்லாம் வந்து பெரிய பெரிய கோடீஸ்வரனா ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ நாம கோடீஸ்வரனா ஆகிறப்ப நம்ம அந்த வசதியை அனுபவிக்கணும்னா முதல்ல நாம ஆரோக்கியமா இருக்கணும். ஸோ நாம ஆரோக்கியமா இருக்கணும்னா நல்ல உணவுகளை தேர்ந்தெடுத்து நாம சாப்பிட்றப்ப நம்மளுடைய உடல் வந்து எந்த விதமான நோய் தொற்று இல்லாம நாம இருக்க முடியும். ஏன் அப்படின்னா இப்ப எல்லாம் ஹாஸ்பிட்டல்ல போய் பாருங்க, எவ்வளவு பிரச்சனையினால போய் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. அதுக்காக நான் அதான் சொல்றேன், ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர். நான் வந்து வருமுன் காப்போம் அப்படின்றதுல நாம தாராளமா இந்த மாதிரி ஒரு 3 மாசத்துக்கு ஒரு 3 மாசம் ஒரு இது எடுக்க வேண்டியது, அதுக்கடுத்த ஒரு 3 மாசம் இந்த மாதிரி வேற ஏதாவது நம்ம எடுக்க வேண்டியது அப்படிங்கிறத நம்ம வந்து எடுக்கிறப்ப நம்மளுடைய உடலை வந்து நம்ம ஆரோக்கியமா பாதுகாக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ஒரு நல்ல ஒரு பதிவுல நம்ம சந்திப்போம். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. இந்த வாய்ப்பு வழங்கி அனைத்து நல்லுள்ளவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ரஞ்சித்.